எங்க அம்மா வந்து திடீர்னு நேத்து ராஜேஷ் உனக்கு லவ் லெட்டர் கொடுத்தானா அத மேடம் கிட்ட சொல்லணும்னு சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். அதான் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல நின்னுட்டேன். என்னது கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? ஆமா, நடக்காத விஷயத்த நடந்ததுன்னு சொல்ல சொன்னா நான் கன்ஃபியூஷன் ஆகாம வேற என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. அப்பாடா, மது ராஜேஷை காப்பாத்திட்டா. அப்படின்னா முந்த நாள் இந்த பையன் உன்னை வழி மறைச்சு விரும்புறேன்னு சொல்லல, நேத்து உன்கிட்ட லவ் லெட்டர் தரல, அதனால அர்ஜுனுக்கும் இந்த பையனுக்கும் சண்டை வந்து கல்லால அடிக்கல, அப்படிதானே? ஆமா, அப்படி எதுவுமே நடக்கலையம்மா. நீங்க ஏதோ கனவு கண்டுட்டு வந்து இப்படி குழப்பத்துல பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹே மது, நீ இப்படி பொய் சொல்லி என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச, அப்படியே அரைஞ்சு பல்ல கழட்டிடுமா பாத்துக்கோ. ஒழுங்கு மரியாதையா மேடம் கிட்ட உண்மையை சொல்லு. பாத்தீங்களா மேடம், உங்க முன்னாடி என்ன எப்படி மிரட்டுறாங்கன்னு? மேடம், எதுக்கு அவன் மேல கோவப்படுறீங்க? நீங்க சொன்ன மாதிரி ஒரு சம்பவமே இந்த ஸ்கூல்ல நடக்கலன்னு அந்த பசங்க சொன்னாங்க. இப்ப உங்க பொண்ணை கூப்பிட்டு கேக்குறப்பவும் இவளும் இதேதான் சொல்றா. என்னாச்சு உங்களுக்கு? சம்பந்தப்பட்டவங்களே இல்லன்னு சொல்றப்போ இவங்க சொல்றதுதான் உண்மையா இருக்கும். மேடம், 3 பேருமே பொய் சொல்றாங்க. நான் இவளோட அம்மா. இந்த ஸ்கூல்ல எத்தனையோ பசங்க படிக்கிறாங்க. நான் இதுக்கு இந்த பையனை மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அப்படி என்ன தேவை இருக்கு எனக்கு? என்னுடைய மத்த 2 பசங்களும் இங்க தான் படிக்கிறாங்க மேடம். அதுலயும் என் சின்ன பொண்ணு நந்தினி இந்த பசங்க அடிச்சுக்கிட்டத கண்ணால பாத்திருக்கா. எங்க கிட்டயே நடக்காத ஒண்ணு நடந்ததுன்னு சொல்றீங்கன்னா, நந்தினி சின்ன பொண்ணு இப்ப என்கிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் அவளுக்கும் சொல்லி கொடுத்து கூப்பிட்டு கேட்டா நான் சொன்ன மாதிரியே சொல்லுன்னு சொல்லி வச்சிருப்பீங்க. அவளும் அதே தான் சொல்லுவா. எனக்கு தெரியாதா என்ன? மேடம், நேத்து இவன் அந்த பையனை கல்லால அடிக்கலன்னு சொல்றான்ல, அப்புறம் எதுக்காக இவனுக்கு கட்டு போட்டிருக்குன்னு கேளுங்க. நேத்து எங்க வீட்டு மாடிப்படியில இருந்து கீழே இறங்கி வரும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன் மேடம். அதனாலதான் மண்டையில அடிபட்டுருச்சு. டேய், நீ இப்படி பேசுறப்பவே தெரியுது நீ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு. சரி, இப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இவன் நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தான்ல, அவனையும் அர்ஜுனையும் பார்க்காம என்கிட்ட பதில் சொல்லு. ராஜேஷ் நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு வரல, அதுக்கு என்ன இப்போ? நேத்து இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா மது, நான் இவனை அங்க பார்த்தேன். நீயும் வித்யாவும் வார்ட்ல இல்லாத நேரமா பார்த்து நீ நம்பிக்கிட்டு இருக்கியே நல்ல ஃப்ரெண்டுன்னு. இவனை வந்து பார்த்துட்டு தான் போனான். நேத்து உனக்கு இவன் லெட்டர் தரல, எந்த பிரச்சனையும் பண்ணலன்னு என்கிட்ட வேணா போய் சொல்லலாம். ஆனா உன் மனசாட்சிக்கு தெரியும்ல அதுதான் உண்மைன்னு. அப்படிங்கிறப்போ இவன் வந்து பார்த்துட்டு போன விஷயத்த அர்ஜுன் உன்கிட்ட சொன்னானா? என்ன இப்படி சொல்றாங்க? இந்த விஷயத்த அர்ஜுன் நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே. என்னை இவன் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கவே இல்லை மது. டேய் மேடம், என்னடா போய் சொல்றாங்க? நேத்து நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தியா? இல்லையேண்ணா, நான் வரவே இல்லையே. டேய், நீங்க 2 பேரும் ஸ்கூலுக்குள்ள இருக்கீங்களேன்னு நான் பொறுமையா இருக்கேன். இல்லன்னு வைங்க, உங்க 2 பேர் கண்ணத்தையும் பேத்திருப்பேன். மது, இந்த 2 ஃப்ராட் பசங்களும் உன்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க நல்லவங்கன்னு தயவு பண்ணி நீ நம்பிடாத. மேடம், ஒரு பேரண்டா நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த ராஸ்கலை ஸ்கூல்ல விடாதீங்க. இவன் கெட்டது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பசங்களையும் கெடுத்துருவான். இப்ப நீங்க சொல்லல அப்படினாலும் இவரை நான் கண்டிக்க தான் செஞ்சிருப்பேன். தம்பி, நீங்க என்ன பண்றீங்க? நான் காலேஜ் படிக்கிறேன் மேடம். உனக்கு இங்க என்ன வேலை? இங்க இருக்கிற பசங்க கிட்ட எதுக்கு பழக்க வச்சிட்டு இருக்க? முதல்ல எதுக்கு வர நீ? என் தங்கச்சி வித்யாவை டிராப் பண்றதுக்காக வந்த மேடம்.
அப்படியே உன் தங்கச்சிய டிராப் பண்ண வந்தாலும் கேட்டுக்கு வெளியிலேயே விட்டுட்டு அப்படியே போயிடணும். உள்ள வர வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. இன்னொரு முறை நீ வந்தேன்னு தெரிஞ்சது உன் மேல சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும். பாத்துக்க. சரிங்க மேடம், இனிமே வரமாட்டேன். நீ கிளம்பு. ம். ஏன் மேடம், இப்ப எந்த எவிடன்ஸும் இல்லாம இந்த பையன் உங்க பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தான்னு சொன்னா எப்படி? நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஸ்கூலுக்குள்ள பிரச்சனை நடந்திருந்தா அது என் கவனத்துக்கு வந்திருக்கும். ஒரு விஷயம் நடந்துச்சா இல்லையான்னு தீர விசாரிக்காம இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடந்த உண்மைன்னு உங்களுக்கு நிரூபிக்க முடியாம போயிடுச்சேன்னு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு மேடம். நான் வரேன். இனிமேல் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது டிசியை கொடுத்து அனுப்பிடுவேன். போங்க, கிளாஸ்க்கு போங்க. ஓகே மேடம்.